எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்பு வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? சபைகளுக்கு ஜனங்களை பிரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுப்புதல் கேள்வி பதில் என்ற இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வாரந்தோறும் ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இதற்கு முந்தின வாரங்கள், அதற்கு முந்தின வாரங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்துக் கொண்டேதான் வருகிறோம். எதற்காக இந்த புரோகிராம் என்றால், கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது, அது வரும் என்று அது தீர்க்க தரிசனத்தை நம்பி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட சிலருக்கு இந்த கடைசி கால எழுப்புதல் வருமா வராதா, எப்படி வரும் என்ற பல குழப்பங்கள், பல கேள்விகள், பல சந்தேகங்கள் இருக்கிறது. சோ அதனால தான் இந்த மாதிரி எழுப்புதல் கேள்வி பதில் என்ற ஒரு புரோகிராம் ஆரம்பித்து உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அது ஜெபித்து பதிலளிக்கப்படுகிறது. உங்களுக்கும் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் கூட எழுப்புதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகளோ இல்ல சந்தேகங்களோ இருந்தால் கீழே கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதை நாங்கள் வாங்கி ஜெபித்து வரக்கூடிய புரோகிராமில் எபிசோடில் உங்களுக்கான கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளிக்கப்படும். இந்த வாரமும் கூட ஒரு புதிய ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். என்ன கேள்வி என்றால், கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் என்கிற வேத வசனம் எங்கே இருக்கிறது? சோ கடைசி கால எழுப்புதல் வரும் சொல்றீங்களே, நீங்க தான் சொல்றீங்களே தவிர பைபிள்ல அந்த வசனம் இருக்கிறதா? இதற்கு முந்தின சில வீடியோக்களில் நம்ம பார்த்தோம், எழுப்புதல் என்ற வார்த்தை இருக்கா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆமா இருக்கு என்று சொல்லி அந்த வேத வசனத்தை காட்டினோம். ஆனா இது அதே கேள்வி கிடையாது, இது அதில் சற்று மாறுபட்ட ஒரு கேள்வி. கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் என்கிற வேத வசனம் இருக்கிறதா? கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் அப்படிங்கிற ஒரு வேத வசனம் இருக்கிறதா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சோ இதற்கு நான் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வீடியோவை பொறுமையாய் நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெண்டு விதத்தில் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பைபிளில் கொடுக்கப்படக்கூடிய நேரடி வேத வசனங்கள் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். இன்னொரு பகுதி தீர்க்க தரிசனங்கள். சோ ரெண்டு பகுதியில் இருந்தும் இந்த கடைசி கால எழுப்புதல் சம்பந்தப்பட்ட அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பைபிளில் இந்த நேரடி வேத வசனம் இருக்கிறதா? கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் என்கிற இந்த வேத வசனம் பைபிளில் எங்க இருக்கிறது? ஒரு 5 வேத வசனத்தை உங்களுக்காக நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தின் 13வது வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகத்தை அநேகர் படிச்சிருக்க மாட்டீங்க, சிலருக்கு அதை படிச்சா புரியாதும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கும் கடைசி கால சம்பவங்களுக்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திற்கும் தான் அதிக தொடர்பு உண்டு. இங்க கடைசி காலத்துல வரக்கூடிய அந்த சந்தேகங்களை இல்ல கடைசி காலத்துல வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்தை நீங்க வாசித்தால், அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தால் தான் பல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சிலர் நினைப்பீங்க, எனக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சா புரிய மாட்டேங்குன்னு நீங்க நினைக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நமக்கு புரியாதது கிடையவே கிடையாது. கொஞ்சம் நேரம் எடுத்து கவனம் செலுத்தினால் எல்லாமே நமக்கு புரிந்துவிடும். சோ அதனால தொடர்ந்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க. அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற இதனுடைய அந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல பரலோகத்தில் பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துல என்ன நடக்கிறது கேட்டால், முத்திரை உடைக்கப்படாத ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த முத்திரை உடைக்கப்படாத புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் போகிறார். அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை உடைப்பதற்கே அவர் ஆயத்தம் உள்ளவராக ஆயிட்டார்.
இருக்காரு. அந்த டயத்துல தான் இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. பூமியிலும் பூமியில உள்ளவைகளும் வானத்திலும் வானத்தில் உள்ளவைகளும் சமுத்திரம் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாமே என்ன நடக்குன்னு கேட்டோம்னா, அந்த சிருஷ்டிகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாக கடவுள் என்று சொல்ல கேட்டேன். சோ உலகம் முழுவதும் பூமியும் பூமியில் உள்ளவைகள் இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் பார்த்து அவரை பார்த்து சகல துதி கன மகிமை உமக்குத்தான் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து அவரின் பக்கமாய் திரும்ப ஆரம்பிப்பார்கள். இந்த சம்பவம் எப்ப நடக்கும் என்று கேட்டால் கடைசி காலத்துல நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். சோ இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாக காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 1 அதிகாரத்தின் 5வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரத்தின் 5வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்துல முதல் பகுதியை பாருங்களேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. சோ கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வரப்போகிறது, ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது என்பதாக பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அது ஒரு கடைசி காலத்துல திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. கடைசி காலத்தின் ஒரு ரட்சிப்பின் ஒரு அபிஷேகம், அந்த ரட்சிப்புக்காகவே அது வைக்கப்பட்டு இருக்கிறது. சோ கடைசி காலத்துல அதுதான் வெளிப்பட போகிறது. என்ன வெளிப்பட போகிறது? ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. திரள் கூட்ட ஜனங்கள் கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பதைத்தான் இந்த வேத வசனம் ஆதாரமாய் காட்டுகிறது. இன்னொரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 4 அதிகாரத்தின் 21வது வசனம். யோவான் 4 அதிகாரத்தின் 21வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. சோ அந்த நாட்களில் குறிப்பிட்ட இடத்துலதான் பிதாவை கர்த்தரை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமல்ல எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம். இதைதான் கடைசி கால எழுப்புதல் என்பதாக சொல்கிறோம். மற்றும் ஒரு வேத வசனம், ஏசாயா 52 அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்மளோட தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இதுதான் கடைசி கால எழுப்புதல். பூமியின் ஒரு இடத்துல இருந்து வடக்க இருந்து தெற்க வரைக்கும், கிழக்க இருந்து மேற்க வரைக்கும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். அப்பொழுது நம்மளுடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரிலேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ கிடையாது, பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களும். இதைத்தான் கடைசி கால எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். இன்னொரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரத்தின் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரத்தின் 4வது வசனம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரை பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். சோ இந்த வேத வசனத்துல வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலம் என்றாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். சோ அது இஸ்ரவேல் இனம் என்பதாக இஸ்ரவேல் வம்சம் இஸ்ரவேல் கோத்திரம் அப்படின்னு போயிடும். சோ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்மை வந்து தொழுது கொள்ளுவார்கள். இதைத்தான் தொழுகையின் எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். இது எது? கடைசி காலத்துல நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். எல்லா ஜாதிகளும் அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ குறிப்பிட்ட நாடோ குறிப்பிட்ட மாகாணமோ கிடையாது. எல்லா ஜாதிகளும்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது பொதுவாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. சோ எல்லாரும் வந்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தரை பின்பற்றுவார்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். இதைத்தான் தொழுகையின் எழுப்புதல், ஒரு ஆராதனையின் எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். இப்படி இந்த சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் எல்லாமே கடைசி காலத்துல சம்பவிக்க வேண்டிய ஒரு சம்பவம். கடைசி கால எழுப்புதல் எப்படி சம்பவிக்கும் என்பதை தான் நீங்க நினைக்கலாம். இதுல நீங்க சொன்ன வார்த்தை இல்லையே, கடைசி கால எழுப்புதல் வரும் அப்படிங்கிற மெயின் வார்த்தை வரலையே நீங்க நினைக்கலாம். மெயின் வார்த்தை வரலையே ஒழிய இந்த சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் அதைத்தான் குறிக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது.
ஆனால் ரகசிய வருகை உண்டு தானே? ரகசிய வருகை சம்பந்தப்பட்ட வேத வசனங்கள் இருக்குத்தானே? சோ அந்த வேத வசனத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தால் இதுவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்கள் எல்லாமே கடைசி காலத்துல ஒரு ரட்சிப்பு, ஒரு எழுப்புதல், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள போறாங்க, எல்லா ஜனங்களின் கர்த்தரின் பக்கமாய் திரும்ப போறாங்களே, இதைத்தான் கடைசி கால எழுப்புதல் என்பதாக சொல்லுகிறோம். இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சில காரியங்கள் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே சொல்றேனே. இது என்னன்னு கேட்டா, இந்த பூமியிலே வாழ்ந்த ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், அவர்கள் மரிக்கிற நேரத்துல வெளிப்படுத்தின சில விஷயங்கள். சோ யாக்கோபு அவருடைய மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகள் 12 பேருக்குமே தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லிட்டு போனாரே, அந்த மாதிரி சில பரிசுத்தவான்கள் தங்களுடைய இறுதி நாட்களில் தீர்க்க தரிசனமாய் சில விஷயங்களை சொல்லிட்டு போனார்கள். அதையும் உங்களுக்காக நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவது நபர் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். அவருடைய நாட்களில் 24க்கும் மேலான மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பிரசங்கியார், வல்லமையான ஊழியக்காரர் தான் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். சோ அவர் பயங்கரமாய் அவருடைய நாட்களில் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தரின் பக்கமாய் திருப்பினார். ஆனா அவருடைய இறுதி நாட்களில், அவருடைய மரண தருவாய் அந்த நேரம் வந்த போது, அவர் மூலியமாய் கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவருடைய ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நீங்க படிக்கும் போது இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் கடைசி நாட்களில் அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், கடைசி காலத்துல வாலிபர்கள் எழும்புவார்கள், வாலிபர்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்வார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாய் அவர் தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. யாரு? ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த். கடைசி காலத்தில் வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய ஒரு அசைவை கொண்டு வருவார், இந்த வாலிபர்கள் கர்த்தருக்கு என்று பயங்கரமான அற்புத அடையாளங்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இரண்டாவது இன்னொரு நபர் யாருன்னு கேட்டா, வில்லியம் செய்மூர். வில்லியம் செய்மூர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே, அசுஸ்டா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமாக இருந்தவர். ஆமா, சோ அசுஸ்டா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமாக இருந்த வில்லியம் செய்மூர் கடைசி அவருடைய இறுதி நாட்களில் அவர் சொன்ன ஒரு விஷயம். இந்த அசுஸ்டா ஸ்ட்ரீட் ரிவைவல் எப்ப நடந்ததுன்னா 1906 அந்த காலகட்டத்துல தான் நடந்தது. அவர் அப்போது சொன்ன ஒரு விஷயம் தான், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதைவிட மிக பெரிய ஒரு எழுப்புதல் இந்த உலகம் பார்க்கும். அவரும் கூட தன்னுடைய இறுதி நாட்களில் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சோ இன்னொரு நபரை குறித்து பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவுல சில ஜெப குழுக்கள் இருக்கு. சோ அதுல உண்மையாய் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள்ல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசின ஒரு வார்த்தை என்ன வார்த்தைன்னு கேட்டா, கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டில இருந்து துவங்கும் என்பதாக. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஜெப குழுவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். சோ இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா. சோ அவர்களுக்குமே கர்த்தர் அநேக தீர்க்க தரிசனங்களை பேசி இருக்கிறார். அதில் அந்த கடைசி கால எழுப்புதலை குறித்தும் பேசி இருக்கிறார். இந்தியாவினுடைய தென் பகுதியில் இருந்து ஒரு எழுப்புதல் வரும் என்பதாகவும், அதிலும் குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இருந்து அந்த எழுப்புதல் துவங்கும் என்பதாக தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமாருக்கும் கர்த்தர் பேசி இருக்கிறார். இது எல்லாமே எதன் அடிப்படையில் என்று கேட்டால் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில. சோ ஒரு பகுதி வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதையும் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசின அதையும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். சோ இதன் அடிப்படையில் என்ன தெரிகிறது என்று கேட்டால், கடைசி கால எழுப்புதல் என்பது நிச்சயமாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சோ கட்டாயம் வரும். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டால் கடைசி கால எழுப்புதல் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. இந்த வீடியோவை பார்க்கும் போது சிலருக்கு டவுட் வரும், இல்ல எழுப்புதல் சம்பந்தப்பட்ட வேறொரு கேள்விகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஒன்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்று கேட்டால் கீழே கொடுக்கப்படக்கூடிய மெயில் ஐடிக்கோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய கேள்விகளை நீங்க உங்களுடைய சந்தேகங்களை அனுப்பினால் வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோடுகளில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.